ஒரு 40 டேஸ்க்கு முன்னாடி லெஜெண்டரி பிக்சர்ஸ் காட்ஜில்லா வெர்சஸ் காங்கோட தேர்ட் பார்ட் மூவிக்கான டீசரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 55 செகண்ட்ஸ் டீசர் தான். இந்த டீசரோட எண்டில் ஒரு புது மான்ஸ்டரோட ரோர் கேட்கும். அது ஸ்பேஸ் காட்ஜில்லாவாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யார் இந்த ஸ்பேஸ் காட்ஜில்லா அப்படின்றத பார்த்துருவோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் காஸ்மிக் கிரீச்சர் தான் சொல்லணும். காட்ஜில்லாவோட க்ளோனாக இருந்தாலும் அது எப்படி அங்கேருந்து வந்துச்சு, அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து வந்ததுக்கான காரணம் என்ன, 2 பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. காட்ஜில்லாவும் மோத்ராவும் ஒரு வாட்டி ஃபைட் பண்ணும்போது காட்ஜில்லாவோட டிஎன்ஏவை மோத்ரா எப்படியோ அவுட்டர் ஸ்பேஸ் சென்ட் பண்ணிருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கிருந்து தான் ஜெனட்டிக்கலி மியூட்டேட் ஆகி ஒயிட் ஹோல் வழியா வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காட்ஜில்லா பயோலாண்டி அப்படின்ற ஒரு மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணும்போது காட்ஜில்லாவோட டிஎன்ஏவை பயோலாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலியமா அவுட்டர் ஸ்பேஸ்க்கு சென்ட் பண்ணிருது. அது ஒரு பிளாக் ஹோல்குள்ள நுழைஞ்சு அங்கே ஜெனட்டிக்கலி மியூட்டேட் ஆகி நம்ம ஸ்பேஸ் காட்ஜில்லா ஒரு ஒயிட் ஹோல் வழியா திரும்ப இடத்துக்கு வருதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் காட்ஜில்லாவோட ஹைட்டு 250 மீட்டர் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. லென்த் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 250 மீட்டர் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. வெயிட்டு 80,000 மெட்ரிக் டன்லேருந்து 720,000 மெட்ரிக் டன் வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ரேஞ்சுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது நடக்கும்போது ஒரு வெயிட்டாகவும் பறக்கும்போது ஒரு வெயிட்டாகவும் இருக்குன்ற பார்க்கறதுக்கு நம்ம காட்ஜில்லாவோட சைஸில் பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காட்ஜில்லாவோட கலர் எப்படி இருக்குமோ அதை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்பியரன்ஸ்ல. ஸ்பேஸ் காட்ஜில்லாவோட ஸ்கின்ல பார்த்தீங்க அப்படின்னா நேவி ப்ளூ வித் பர்பிள் கலர் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ஷேடிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஷோல்டரில் 2 பெரிய மேசிவ் கிறிஸ்டல்ஸை ஸ்பேஸ் காட்ஜில்லா கொண்டு இருக்கு. வாலோட எண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதே கிறிஸ்டல் ஸ்பைக்ஸ் பார்க்க முடியும். இப்போ காட்ஜில்லாவோட முக்கியமான ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீக்னஸில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுறது இதோட ஹியூஜ் சைஸ் தான். அதுக்கு என்ன காரணம், சைஸ் எப்படி அதுக்கு வீக்னஸ் ஆகும், காட்ஜில்லாவோட தோற்றத்தில் பெரிய அளவு தானே இருக்குது, அப்போ அது ஸ்ட்ரென்த் தானே நீங்கள் கேட்கலாம். இல்லை, ஹியூஜ் சைஸாக இருக்கிறனால ஸ்பேஸ் காட்ஜில்லாவால் வேகமாக நடக்க முடியாது, ஓட முடியாது. அப்போ காம்பேட் ஃபைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காட்ஜில்லா கூட இன்வால்வ் ஆனாலும் சரி, வேறு எந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணும்போதும் சரி, ஓடி போய் அவங்கள அட்டாக் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் காட்ஜில்லாவை கம்பேர் பண்ணும்போது ஸ்பேஸ் காட்ஜில்லாவுக்கு கையும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டராக தான் இருக்கும். அந்த ஷார்ட் ஆர்ம்ல வச்சு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் நம்ம ஸ்பேஸ் காட்ஜில்லாவால் விக்டரியை டேஸ்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் பயோலாண்டின்ற மான்ஸ்டர் மாதிரியே நம்ம ஸ்பேஸ் காட்ஜில்லாவுக்கும் மவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டீத்தும் டஸ்க்கும் இருக்கும். ஸ்பேஸ் காட்ஜில்லாவோட இன்னொரு வீக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக வேர் அண்ட் டேருக்கு சப்ஜெக்ட் ஆகும். காட்ஜில்லாவோட அட்டாமிக் பிரெத் நம்ம ஸ்பேஸ் காட்ஜில்லாவோட ஸ்கின்னை ஈஸியாக டேமேஜ் பண்ணிடுற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஷோல்டரில் இருக்க ஸ்பைக்ஸும் டெய்லில் இருக்க ஸ்பைக்ஸையும் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா ஸ்பேஸ் காட்ஜில்லா வீக்கன் ஆயிரும், ஈஸியாக அதை டிஃபீட் பண்ணிடலான்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் காட்ஜில்லா நடக்கும்போது ஒரு ஆரா, ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்ட்ஸ் அதை சுற்றி கிரியேட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஹீலிங் ஃபேக்டரும் நம்ம ஸ்பேஸ் காட்ஜில்லாக்கு இருக்குது. முக்கியமான விஷயம் டெலிகைனசிஸ். ஸோ இதால் ஓடவோ வேகமாக நடக்கவும் முடியாதனால டெலிகைனசிஸ் பவரை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸை மூவ் பண்ணி தன்னோட எனிமீஸ் ஸ்பேஸ் காட்ஜில்லா